Hello guys, welcome back to our channel. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா என்னோட நேம் பிரியா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம இப்போ கோத்தகிரி போயிட்டு இருக்கோம். செக் போஸ்ட் தாண்டி வந்துட்டோம். ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்ருக்கோம். நாங்கள் வந்து சேஃபாக சைடுக்கு இ பாஸும் எடுத்துட்டோம். நீங்கள் கோத்தகிரி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இ பாஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கோத்தகிரி இல்லை, எந்த ஹில் ஸ்டேஷனாலும் எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் சேஃப். நீ கொஞ்சம் ரொம்ப வெயிலாக தான் இருக்குது. இப்போயே பார்த்தா கையெல்லாம் கருத்துரும் போல். மேலே போகிறப்போ நம்மளுக்கு சில்லுன்னு இருக்குமா அப்படின்னு தெரியல. லெட்ஸ் see. சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா குளுன்னு ஹில் ஸ்டேஷன்ஸாக பார்த்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டியும் வந்து மோஸ்ட்லி ஐ ப்ரிஃபர் ஹில் ஸ்டேஷன்ஸ். விலங்குகள் நடமாடும் பகுதி. ஸோ அனிமல்ஸ் கிராசிங் ஜோனாமா. ஸோ நம்ம வந்து ஸ்லோவாக தான் போகணும். ஆல்ரெடி நம்ம வந்து கோத்தகிரி வந்திருக்கோம் நம்ம பைக் எடுத்ததுக்கப்புறம். ஆக்சுவலி அன்றைக்கி நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். எப்படி பண்ணேன்னா அது ரீல் ஃபார்மேட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி அது ரீலாக வச்சு போடலான்னு பார்த்தா இப்போ அந்த வீடியோ எங்கன்னே தெரியல, மிஸ் ஆயிடுச்சு எதுலையோ. இன்றைக்கி வந்து என் லைஃப்லன்னு இல்லை, இந்த வேர்ல்டுலேயே வந்து நான் தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் என் லைஃப்பில் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னு நான் போக போக ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் தெரில. பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து நான் அதை ஷேர் பண்ணுவேன். ஏன்னா என் லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து அந்த விஷயம் ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ஒரு மவுண்டன் கேர்ள். இல்லைங்க, எனக்கு இன்றைக்கி என்னமோ வந்துட்டு கிளைமேட் சரியாக பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப சன்னியாக இருக்குது. போன டைம் நாங்கள் வந்தப்போ இங்கே தான் வந்து நிறுத்தினாங்க. பட் பெருசாக எதுவும் இல்லை, நம்மக்கிட்ட ப்ராப்பரான பேப்பர்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதனால நம்மளை விட்டாங்க. ஏன்னா நம்ம ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டிருந்தோம், அதனால பிரச்சனை இல்லை. பேப்பர்ஸும் வந்து பக்காவாக இருந்துச்சு. மேலே ஏறி கொஞ்சம் தூரம் வந்தப்பையும் லைட்டாக வெயில் இருக்குது. சம்மர் சீசனில் அப்புறம் கண்டிப்பாக வெயில் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி வந்து நான் வெறும் டிஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். ரொம்ப குளிராது அப்படின்ற ஒரு தைரியத்தில். பொட்டானிக்கல் கார்டன், போட் ஹவுஸ், பைக்காரா, முதுமலை. நம்ம நிறைய டைம் வந்து ஊட்டி விளாக், கோத்தகிரி அந்த மாதிரிலாம் விளாக் போட்டிருக்கோம். நிறைய டைம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 2 டைம் தான் நினைக்கிறேன். அப்போல்லாம் நம்ம வந்து மோட்டோ விளாக் பண்ணல, ஜஸ்ட் நம்ம வந்து பில்லியனாக தான் உட்காந்துட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து மோட்டோ விளாக் பண்ணிருக்கோம். வாவ், லாவெண்டர் ஃப்ளவர் தெரியுதா உங்களுக்கு? வாவ் வாவ் வாவ், நல்லாயிருக்கு. நான் இதெல்லாம் வந்து ரீல்ஸில் பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கு. நம்ம இப்போ முள்ளூரில் இருக்கோம். நம்ம இப்போ வந்து ரீச் பண்ணிட்டோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இது வந்து கோத்தகிரியில் லொக்கேட் ஆகிருக்கு. வர வழிலாம் வந்து நான் பெருசாக எதுவும் வ்ளாக் பண்ணலை. ஏன் அப்படின்னா சார்ஜ் போயிடுச்சு. ஸோ எடுத்து வச்சுட்டு
ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு திருப்பி காட்டுறேன். அம்மி விழுந்திருப்பேன், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். சுற்றி இடமே ஃபுல்லாக அப்படியே க்ரீனாக இருக்குது. இங்கே ட்ரெக்கிங் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க போல். நிறைய பேர் போயிட்டு வந்துருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். எவ்வளோ என்ட்ரி? 30%. ஒரு பர்சனுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது மட்டும்தானே இல்லை உள்ளே இருக்கா? ஒன்லி வியூ மட்டும்தான். குளிக்க முடியாதா? வையாமா, நான் இதில் பார்த்தப்போ குளிக்கலாம்லாம் போட்டிருந்தாங்க. இல்லாட்டி நம்ம குளிக்க போகிறது இல்லை. பட் ஆனால் சரி, ஓகே. ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே சொல்லிடுறாங்க. எனக்கு வந்து எல்லா பிளேஸும் விசிட் பண்ணுறது ஓகே தான். பட் எங்கே வந்தால் அந்த ரிஸ்க் எனக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுல தான் வருது. கொஞ்ச தூரத்துக்கு மூச்சவங்க இருந்துச்சு. நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறது, சுற்றுறது எல்லாமே ஃபைன். பட் நடக்கிறது நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இப்போ சுற்றி காட்டுறேன். தண்ணி சவுண்டு மட்டும் தான் கேட்குது, ஆனால் தண்ணியை தான் காணோம். அடடே, அங்கே இந்த ஓரமாக தெரியுதான், அந்த இடத்துல ஒரு ஓரமாக தெரியுது. அங்க தெரியுது, உங்களுக்கு தெரியுமா தெரில, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனால் நான் கூகுளில் பார்த்தேன், அது வேற மாதிரி இருந்துச்சு. நல்ல மலையெல்லாம். ஆமாம், அங்கிருந்து அங்கே வரும், அங்கே தெரியுதா? அவ்வளோதானம்மா. நாங்களாம் கன் மாதிரி நிற்போம். நம்மளை ஏமாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூகுளில். உங்களுக்கு கேமரா அது கூட தெரியுமான்னு எனக்கு தெரில. நானே எங்கடா தண்ணி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் மேலே அந்த இதிலிருந்து ஃபால் ஆகுது. இதுதான் கேத்ரின் ஃபால்ஸா? சே, இன்னும் ஒரு நிமிஷம். பைக் அங்கே நிற்கிது. வந்ததுக்கு நல்ல ஃபோட்டோஸ் கிடச்சிது. அதான் ஓகே, பொரி ரெடி. நான் பொடி சாப்பிட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். பாய். பார்த்தீங்களா, எனி டைம் வாட்டர். ஆமாம், வாட்டர் ஏடிஎம். ஆனால் இப்போ இது ஆன்லைனில் அப்படின்னு நினைக்கிறேன் வச்சுருக்காங்க, இனிஷியேட்டிவ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு.
இதில் நம்ம காயின் போட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி வரும் போல். நைஸ் இனோவேட்டிவ். ஆனால் இது இன்னும் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ஓகே, நம்ம அப்படியே போகலாம், இங்கேருந்து கிளம்பலாம். இன்றைக்கி நம்ம போன கேத்ரின் வாட்டர் ஃபால் வந்து அது வாட்டர் ஃபால் மாதிரி தெரில, எனக்கு ஜஸ்ட் வியூ மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. வியூ பார்க்குற மாதிரி மட்டும்தான் இருக்காங்க. பட் ஏன் அவங்க அதை வாட்டர் ஃபால்னு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து வியூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ரோட்ஸ் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரோடு வந்து சூப்பராக இருந்துச்சு, அதை வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இதோட இந்த விலாகை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு. See you all on the next video. Bye bye.